விஜய் சாருக்கு அவங்க மேலே பெரிய மரியாதை இருந்து தான் பெரிய போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. அண்ட் என்னன்னா ஸ்ரீநாத் வந்து நண்பர், ஓகே, பட் அவர் விஜய் சாரோட விசுவாசி மட்டும் இல்லை, நலம் விரும்பி அவர் கூடயே சின்ன வயசுல இருந்தவர். மோர் ஓவர் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு என்னன்னா அவர் அவர் முதல்ல வெற்றி பெறணும். நம்மளுக்கு அப்படிதான், லீடர் இவர் ஜெயிக்கணும், அப்பதான் வந்து தாவேகா கொடி மேல உயர பறக்கும். ஸோ அந்த 34 தொகுதிகளில் யார் நின்னாலுமே அது விஜய் சார் நினைச்சா ஓட்டே போடுவாங்க. இப்போ இருக்க போற இந்த 24 டேஸ் 24 டேஸ் இருக்கு, எவ்வளவு நாள் இருக்குன்னா மிச்சமான 23rd எலெக்ஷன். ஸோ ரொம்ப நாள்லாம் இல்லை. ஸோ அதுக்குள்ள இவங்க பரிச்சயம் ஆகி அந்த அந்த இம்பாக்ட் வரதுக்கு லேட் ஆகும். இப்போ இம்பாக்டே வந்து தாவேக்கானா அது தளபதி விஜய், இப்படிதான் வந்து ஓட்டு விழ போகுது. ஸோ அங்க யார் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல வந்து அவங்க கொடுத்துருக்கலாம், அவ்வளவு நாள் உழைச்சா அந்த அவங்களுக்கு அது கொடுத்துருக்கலாம். பட் அவரும் மன்னன் மைந்தர், அவங்க ஒய்ஃபும் அந்த ஊருக்காரங்க தான், தூத்துக்குடிக்காரங்க தான். பட் அவங்களுக்குள்ள பேசி அவங்க வந்து என்னன்னா ஒண்ணு வந்து விஜய் சார் ஒன்று பண்றாருன்னா அதுல நிறைய ரீசன் இருக்கும்.